சிஎஸ்கேல வந்து ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர் அமைச்சு லெஃப்ட் ஹேண்டர் யார் வேணாலும் அமைச்சிடுறாங்க. லெஃப்ட் நீ வேணாம் நீ கிளம்பு, டீமில் ஆளே இல்லை. நல்ல போலிங் ரொம்ப பெரிய 0 10 ரன் இருந்தார், அவர் போயாச்சு. இப்போ யார் தான் போலிங் போடுறது, ரொம்ப கஷ்டம். ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் கூட கிரிக்கெட் ஆரம்பிக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னா இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம்பா, எப்படி ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இந்தியன் டீம். ப்ரொவோக் டிவி ரசிகர்கள் எல்லோருக்கும் வணக்கம். அப்படின்னு என்னது ஏர் உழவுனா போலிங் போடுங்க, பால் இல்லை, மன்னிச்சுங்க, பால் இல்லை. ஆக்சுவலாக ரெட் அலர்ட்னு ஒன்று சொல்கிறாங்கல்ல, நீங்கள்லாம் வானத்தையே பார்த்துக்கிறீங்க, மழை வரும். ரெட் அலர்ட்னா ரெட் பால் இருக்குல்ல, அதோடைய அலர்ட். ஏன்னா கிரிக்கெட் மறந்துச்சு, டெஸ்ட் மேட்ச் ரெட் பால் ஆடுவோம் இல்லையா, அது கம்ப்ளீட்டாக நமக்கு ஞாபகம் இருக்குது, பிளேயர்ஸுக்கு மறந்துச்சு, இன்னும் ஆடுறோன்னே தெரில. விதவிதமாக தீபாரதனை காட்டுற மாதிரி இப்படி போயினே இருக்காங்க. பாலுக்கு பால், ஒரே பாலில் 2 தடவை அவுட் ஆகிறாங்க, ரீப்ளேயே போடுறதில்ல. சரி இது ஏன் ஆறுது அப்படின்னு யாரும் யோசிக்கல. கம்பீர் தான் கோச். பட் கம்பீர் கோச்னா அவர் கோச்சிக்கிறார், அதனால தான் கோச்னு வச்சுக்காங்க அவர் பேர். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சு தோத்துட்டோம்னா கம்பீர் அப்படி சோகமாக இருக்கார், ஜெயிச்சிட்டா இன்னும் சோகமாக இருக்கார். அது என்ன பண்ணுறாருன்னு எனக்கு புரியல, அவ்வளோ டல்லாக இருக்கார் கம்பீர் நம்மளுடைய கிரிக்கெட்டை பார்த்து. சரி நம்ம கிரிக்கெட்டில் என்ன தான் நடக்குது அதுதான் பார்த்தேன். ஒரு புதுமையான கான்செப்ட். அவங்க ஊருக்கு போனால் பவுன்ஸ், ஆஸ்திரேலியாவுக்கு போனால் பவுன்ஸ், இங்கிலாண்டுக்கு போனால் சீம் ஆகும், சவுத் ஆஃப்ரிக்கா கிராசி விக்கெட். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பிச்சில் ஃபுல்லாக டேர்ன் ஆகணும். எப்படின்னா நம்ம ரோடு டேக் டைவர்ஷனில் அந்த மாதிரி பிச்சே திரும்பி லெகம்பேர்கிட்ட போயிடுது பிச்சு, என் வழி தனி வழின்னு. அந்த மாதிரி டேக் டைவர்ஷன்லாம் போட்டிருக்காங்க பிச்சுக்கிட்டே. அந்த மாதிரி நம்ம ஊரில் டேக் டைவர்ஷன் எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் டாக்டர்கிட்ட ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னீங்கன்னா ஐ திங்க் யூ நீட் டைவர்ஷன் வேறு. இங்கே ஸ்ட்ரெஸ்ஸே டைவர்ஷனால் தான். ஏன்னா என் வீட்டிலேருந்து எதிர் வீட்டுக்கு போகிறதுக்கே பெங்களூர் வழியாக போகிட்டுருக்கு. அந்த மாதிரி டேர்னிங் பிச்சை போடுறோன்ட்டு எல்லாம் 3-4 ஸ்பின்னர் கையை முறிக்கின்னு, அம்பையர் லெக் அம்பையர்லாம் ஆளுக்கு ஒரு ஓவர் போடுறாங்க. ஆனால் நம்ம ஒன்று புரிஞ்சிக்கவே இல்லை, நீ புட்சாலி சரி, வரவன் முட்டாள் இல்லைல்ல. அவங்க பிரமாதமாக 2 ஸ்பின்னர் எடுத்துன்னு வராங்க, சாண்டனர் இஜாஸ் பட்டேல் 2 பேர் எடுத்துன்னு வராங்க. அவங்க அப்படி திருப்புறாங்க, பார்த்தா பிச்சு சர்க்கிள் மாதிரி இருக்குது. நம்ம விதவிதமாக இப்படி எப்படி எந்த பக்கம் ஆடுறதுனே தெரியாமல் ஆடின்னு நம்மளை போட்டு கொதறிட்டு போகிறாங்க. இது எப்படின்னா, நினைவில் நின்றவள்னு ஒரு படம் வந்தது, ஷோ. அவர் என்ன பண்ணுவார், கர்ச்சீஃபில் மயக்க மருந்து தடவிட்டு கிட்னாப்புக்கிட்டு போவார், யார் மேலேயோ வச்சு கிட்னாப் பண்ணணுன்னு. இவருக்கு தும்மல் வந்து இவரே மூக்கில் வச்சுன்னு இவரும் வந்துடுவாருக்கு, இவரே செல்ஃப் கிட்னாப். அந்த மாதிரி ஆயின்னு இருக்கு. இப்போ நியூசிலாண்டு வராங்க, 3 மேட்ச் உத. நம்ம இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா வராங்க, உத. ஜெர்மனி ஃப்ரான்ஸ்லாம் கூட கிரிக்கெட் ஆரம்பிக்கணும், நம்ம ஜெயிக்கணும்னா இந்தியாவுக்கு போயிட்டு வரலாம்பா, எப்படி ஒரு 3 மேட்ச் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு இப்போ இந்தியன் டீமு. அதனால தான் நான் சொல்கிறேன், T20 வேறு, ODI வேறு, டெஸ்ட்டு வேறு. ஆட் ஃபிலிம், ஷார்ட் ஃபிலிம், ஃபீச்சர் ஃபிலிம் மாதிரி ஒருத்தரே எல்லாத்துலேயும் ஆடணும், அவரே கை தட்டணும், தசாவதாரம் கமல் மாதிரி எல்லாத்துலேயும் அவரே ஆடுவார்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஐயப்பனாக நடிக்கலாம், புலியாகவும் நம்மளே வந்தால் கஷ்டம், யார் பார்க்குறது, புரியாது என்னன்ட்டு. அதனால் ட்ரைஃபர்கேட் பண்ணால் பெட்டர். அண்ட் கம்மிங் டு ரெட் பால் ஸ்பின்னு, நமக்கு என்ன பிரச்சனைனா எந்த பால் நேராக வருது, எது அவேயாக போகிறது தெரியவே இல்லை. அதனால் நான் என்ன சொல்கிறேன், செலக்டர்ஸுக்கு ஒவ்வொரு பேட்டரை ஒரு 4 ஓவர் ஆட வைங்க, 3 பேர் ரெட் பாலில் போட வைங்க, ஒரு ஆஃப் ஸ்பின்னர், ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், நியூ பாலில் ஓல்டு பாலில் போட வச்சுட்டு கையிலேருந்து பால் ரிலீஸ் ஆகும்போதே திஸ் இஸ் கோயிங் அவே, திஸ் இஸ் கம்மிங் இன், திஸ் இஸ் ஸ்ட்ரைட் ஒன் சொல்லிட்டு ஆட சொல்லுங்கள். டேலண்ட்டு மட்டும் இருந்தால் போகாது, மூளை வேணும். ஸோ என்ன பண்ணலாம், ஒரு ஐடியா ஒன்று பண்ணலாம். அடுத்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னா கம்பீர் கோச் இருக்கார் இல்லையா, எதிர் டீமை கோச் பண்ண அனுப்பலாம். சப்போஸ் சவுத் ஆஃப்ரிக்கா கம்பீர் கோச் பண்ணார்னா பிரைட் சான்ஸ் கவுஹாத்தி டெஸ்ட்டில் நாம் ஜெயிக்கிறதுக்கு. இல்லை பெஸ்ட்டு என்னுடைய கோச் ஒருத்தர் ஒரு ஐடியா அட்வைஸ் கொடுப்பார், அது கடைசியாக சொல்கிறேன். மற்றபடி கிரிக்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் இந்த காமெடிலாம் போயின்னு இருக்குது. சிஎஸ்கேல வந்து ஒரு 3 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அமைச்சு லெஃப்ட் ஹேண்டர் யார் வேணாலும் அமைச்சிடுறாங்க, லெஃப்ட் அவுட் ஹேண்டர்ஸ் ஆகிட்டாங்க எல்லாருமே. லெஃப்டா நீ வேணாம் நீ கிளம்பு, அப்படி எல்லா லெஃப்ட் ஹேண்டர்ஸையும் அமைச்சு டீமில் ஆளே இல்லை. இப்போ நேற்று எனக்கு ஃபோனு வந்து ஆடுறீங்களான்ட்டு. இல்லை சார் 62 வயசு கண்டிப்பாக வந்து ஆடுங்க, கேப்டன்சி கொடுத்துட்றோன்ற லெவலில் கூப்பிட்டுருக்காங்க இப்போ. அதனால் இப்போ என்ன பண்ணுவீங்க, நல்ல போலிங் ரொம்ப பெரிய 0 10 ரன் இருந்தார், அவர் போயாச்சு. இப்போ யார் தான் போலிங் போடுறது, ரொம்ப கஷ்டம். உங்களை யாராவது நல்ல போலர் இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எடுத்துக்கிறோம். இல்லைன்னா இந்த போலிங்கை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. பிஃபோர் ஐ வைண்ட் அப், கிரிக்கெட் கேமே என்றைக்குமே என்ன சொல்கிறேன், ஒரு இன்னிங்ஸ் அவுட் ஆகிட்டோன்னா ஜிஆர் விஸ்வநாதன் அந்த காலத்தில் பிளேயர் இப்படி உட்காந்தார் 0 அவுட் ஆகிட்டு, ஆஸ்திரேலியாவோட கேப்டன் வந்தார். என்ன இல்லை டல்லாக இருக்குது, டோன்ட் வரி தெர் இஸ் ஒன் மோர் இன்னிங்னா. அடுத்த இன்னிங்ஸில் 137 அடிச்சார், அதில் 25 பவுண்ட்ரி. ஸோ இது சூப்பரில், அது அப்படியே ஒரு பெரிய கேரியர், ஒரு பெரிய ஃபினாமினல் கிரிக்கெட்டர் ஒருத்தர் வளர்ந்துட்டார், இந்தியாவில் வாஸ் பார்ன்.
இந்த மாதிரி தான் லைஃப்பில் வந்து இது போயிடுச்சு அது போயிடுச்சுலாம் டல்லே ஆகாது. கிரிக்கெட்டே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர். முதல் நாள் ஜெயிப்பீங்க, ஐயா அப்படின்னு விராட் கோலி எப்படி ரட்சகன் நாகார்ஜுன் மாதிரி நரம்பெல்லாம் அப்படியே பொட்டைக்கும் உங்களுக்கு ஒரு வின் பண்ணிங்கன்னா. அடுத்த நாள் தோற்ற ஒன்று இப்படி ஆயிடுவீங்க, கம்பீர் மாதிரி ஆயிடுவீங்க. திருப்பி அடுத்த நாள் ஜெயிச்ச உடனே இப்படின்னுவீங்க. ஸோ விராட் கோலி கம்பீர், விராட் கோலி கம்பீர் மாறி 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 லைஃப்பில் ஒரு மாதம் கழிச்சு இது என்ன வின்னிங் தோக்கிறதெல்லாம் ரொம்ப சகஜம் போலன்னு சொல்லிட்டு நார்மலாக லெவல் ஹெட்டடாக தோனி மாதிரி கூல் ஆகிடுவீங்க. லைஃப்லையும் அதே தான். ஜெயிக்கும் போதுன்றது என்னது, ஒரு கிரக பிரவேசம் வரும், ஒரு ஆஃபீஸில் ப்ரமோஷன் வரும், ஒரு ஃபஸ்ட் ரேங்க் வரும், இதெல்லாம் செலிப்ரேட்டிங் பர்த்டே. திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் வரும், ஒரு டெத் வரும், வீடு இஞ்சி விழும், அது மைனஸ். ஸோ இந்த ப்ளஸ் மைனஸ் இந்த விக்ட்ரி அண்ட் டிஃபீட் மாதிரி வர வர லைஃப்லேயே டியூன் ஆகிடுவீங்க. இப்படி தான் லெவல் ஹெட்டடாக தோனிமா இருக்கணும், மிஸ்டர் கூல்மா இருக்கணும். பட் இது எதுவுமே உங்களுக்கு செட் ஆகலைன்னா ஒரு நல்ல ஐடியா கொடுக்குறேன். எங்கள் கோச் ஒருத்தர் துரையப்பன்னு ஒரு ஐடியா கொடுத்தாரு. நான் காலேஜ் படிச்சேன். கிரிக்கெட் ரொம்ப சிம்பிள் பாஸ்கி, என்னென்ன அவுட் ஆகிற பாலை பார்த்து ஆடணுன்னு. இதாக புரிஞ்சுது அவங்களுக்கு? அவுட் ஆகிற பாலை நம்ம பார்த்து ஆட்டா நம்ம அவுட்டே ஆக மாட்டோம்மா. அது எப்படி தெரியும் நமக்கு? போலர் சொல்லுவாரா இது அவுட் ஆகிற பால் இல்லை, இது அவுட் ஆகிற பால் அப்படின்னு சொல்ல மாட்டார் இல்லையா? ஸோ இப்படி நிறைய காமெடியோடு பார்த்தீங்கன்னா கிரிக்கெட் என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் எல்லாத்துக்கும் சீரியஸ் ஆகாதீங்க. திடீர்னு ஹோட்டலில் உட்காந்துருப்பேன், முதுகில் ஒரு 10 பேர் அடிப்பான். என்னென்னு பார்த்தா சிஎஸ்கே உதப்பட்டிருக்கும் முந்தின நாள். நான் என்ன பண்ண முடியாது? என்ன ஆடுறானுங்க? கிரிக்கெட் தான் ஆடுறானுங்க. எல்லாம் குஷ்டு ஆடுறானுங்க, எல்லாம் தூங்குறது தான் லைக், எல்லாம் துட்டு வாங்கி ஆடுறானுங்க, ஏதோ தூங்குறானுங்க. பட் அதெல்லாம் நம்ம ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கூட. ஏன்னா இப்போ துஷார் தேஷ்பாண்டேன்னு ஒரு போலர் இருந்தார். அவர் எப்படின்னா ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்லேயே ஒரு 4 6 கொடுக்குறாரு. ஆக்சுவலாக மேட்ச் நடக்கல அப்போது. ஸோ இதெல்லாம் பார்த்து எப்படி டென்ஷனாக இருக்குது. லைஃப்பில் ஜாலியாக இருக்கணும். கேம் மாதிரி அடுத்தடுத்த இன்னிங்ஸ் இஸ் நாட் த லாஸ்ட் டே ஆன் எர்த். ஸோ கண்டிப்பாக ஜெயிக்கணுன்ற ஒரு ஆட்டிடியூடில் ஆடணும். உதையெல்லாம் படுவோம், உதய படாமலாம் இருக்கவே முடியாது. அதுலேருந்து எப்படி எழுந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு கிரிக்கெட்டை பார்த்து கற்றுக்குங்க. இந்த ஆல்ரெடி குஷி ஆகிட்டிங்களே, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது உண்மைட்டு இருந்தீங்க கம்பீர் மாதிரி, இப்போ கலகலப்பாக சிரிச்சுன்னு ஜாலியாக இருக்கீங்களே தோனி மாதிரி. ஸோ இந்த மாதிரி பிச்செலாம் கொடுத்தா நான் எப்படி ஆடுவேன்? நான் நார்மல் விக்கெட் கொடுத்தா காலை ஃப்ரண்ட்டில் வச்சு 6 அடிச்சுனே இருப்பேன். அப்படிலாம் கிடையாது. மாற்றி யோசின்னு ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி தோனி ஆடுது? டிஃப்ரெண்ட்டாக அவர் திங்க் பண்ணுறதுனால தானே ஒரு தோனி. ஸோ நீங்களும் டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணுங்கள். இந்த தோல்வியிலேருந்து எழுந்து எப்படி வெற்றி காணலான்றதை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிங்க. என் வழி தனி வழின்னு சொல்ல வரீங்க, என் வழி தோனி வழின்னு சொல்லுங்களேன், சூப்பராக ஜெயிச்சிருவீங்க.